ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க. அதாவது பட்டணம் பக்கோடா. இதை மெது பக்கோடான்னு சொல்லுவாங்க, பட்டணம் பக்கோடான்னு சொல்லுவாங்க. இந்த பட்டணம் பக்கோடா மேலே ரொம்ப கிறிஸ்பியாக உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இந்த பட்டணம் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி அகலமாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து அப்படியே கட்டியை சேர்த்திடாதீங்க. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு, இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் சமையல் சோடா சேர்த்திக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துட்டு, ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெண்ணெயும் சோடாப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 கப் கடலை மாவு சேர்த்திக்கோங்க. நம்ம இன்றைக்கி கடலை மாவில் தான் செய்ய போகிறோம். 2 கப் கடலை மாவு சேர்த்துட்டு, அதே கப்பில் 3/4 கப் அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற அந்த வெண்ணெய் சோடாப்பு கூட நம்ம போட்டிருக்கிற மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா பிடிக்கி வரணும், உதுத்து விட்டால் மாவு உதிரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இடி உருள் எடுத்துக்கோங்க. அதில் நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் மாவு எவ்வளோ எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்திக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு தோல் எடுத்தும் எடுக்காமல் பாதி இருக்கிற மாதிரி அப்படியே சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. 1 2 ரொம்ப நைஸாக தட்ட வேண்டாம். இப்போ நம்ம தட்டி எடுத்து அந்த இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டை நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற இந்த கடலை மாவு கூட பவுலில் போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை, இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி இலையை சேர்த்திக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட ஒரு 10 எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மாவில் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்தக்கூடாது. இதுக்கு தண்ணி நல்லா தெளித்து தான் பிசையணும். அதே மாதிரி அழுத்தி ரொம்ப டைட்டாகவும் பிசையக்கூடாது. மெதுவாக பிசையணும். அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னா மாவு ரொம்பவுமே இறுகலாயிரும். இதே மாதிரி மறுபடியும் லைட்டாக இப்படி தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். இதுதான் இந்த மாவோட பக்குவம். இந்த அளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிசைஞ்ச மாவிலிருந்து தேவையான சைஸாக நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப அழுத்தாமல் குலோப் ஜாமுன் மாவு பிடிக்கிற மாதிரி நல்லா நைஸாக உருண்டை பிடிச்சி எடுக்கணும். ரொம்ப அழுத்தி டைட்டாக பிடிக்கக்கூடாது. நீங்கள் வேணுன்னா 2 சின்ன உருண்டையாக எடுத்து 2 உள்ளங்கையிலையும் வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக உருண்டை மாதிரி நல்லா சேஃபாக வர மாதிரி கூட பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற எல்லா மாவுலேயும் இதே மாதிரி நைஸாக விரிசல் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக பொறுமையாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ் மாதிரி பிடிச்சிக்கலாங்க. இந்த சைஸ்க்கு பிடிச்சிங்கன்னா இந்த பட்டணம் பக்கோடாவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கலந்த எல்லா மாவுலேயும் சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா மீடியம் ஹீட் ஆனால் போதும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டைகளே ஒன்று ஒன்றா இந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக எண்ணெயை ஹீட் பண்ணிடாதீங்க. புகை வர அளவுக்கு நம்ம போடுற உருண்டை சீக்கிரமாக மேலே தீஞ்சிரும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு இந்த மாதிரி ஒரு உருண்டையாக எண்ணெயில் போட்டுருங்க. உருண்டைகளையெல்லாம் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் கரண்டி வச்சு எதுவுமே கலந்து விடாதீங்க. 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம போட்ட உருண்டை அடியில் ஏதாவது ஒட்டியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த உருண்டையுமே ஒட்டல, ஒரே மாதிரி வந்திருக்கு. அப்பப்போ நல்லா இந்த உருண்டைகளெல்லாம் உடையாத அளவுக்கு லைட்டாக கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. இது வேகிறதுக்கு 5லிருந்து 6 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கி பட்டணம் பக்கோடா கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயிலேருந்து இந்த மாதிரி எடுத்துருங்க. இது மாவு மட்டும் கலந்துட்டிங்கன்னா கரெக்டாக பக்கோடா இந்த மாதிரி போடுறது ரொம்பவும் ஈஸி. எப்பவும் ஒரே மாதிரி பஜ்ஜி போண்டா இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி இந்த பட்டணம் பக்கோடா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மீதி நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டைகளையும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம கலர் சேஞ்ச் ஆனோடனே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க.
அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியான பட்டணம் பக்கோடா ரெடி ஆயிருச்சுங்க. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பக்கோடாவ உடைச்சு பார்க்கலாம் பாருங்க. மேல ரொம்ப கிரிஸ்பியா, உள்ள ரொம்ப சாஃப்ட்டா, சூப்பரா பட்டணம் பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டா இருந்ததுங்க. கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.